யுனைடெட் நேஷன்ஸ் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட் ஃபார் வாட்டர் என்விரான்மெண்ட் அண்ட் ஹெல்த் இவங்க வந்து ஜான் 2026 அன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. எதை பற்றின ரிப்போர்ட் அப்படின்னா வாட்டர், அதாவது தண்ணி பற்றின ரிப்போர்ட். கிட்டத்தட்ட 72 பக்கம் உள்ள ரிப்போர்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாட்டர் வந்து வேர்ல்ட் லெவலில் தண்ணி வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க, வாட்டர் பேங்க்ரப்சி, அதாவது தண்ணி திவால் நிலை. ஃப்யூச்சரில் தண்ணி இல்லை, தண்ணி பற்றாக்குறை வரப்போகுது, தண்ணி திவால் நிலை ஆக போகுது சொல்கிறதுக்கான ரிப்போர்ட் இல்லை. ஆல்ரெடி நம்ம அந்த திவால் நிலை கண்டிஷன் தான் இருக்கிறோம், அதை சொல்லக்கூடிய ரிப்போர்ட் தான் இது. மெயினாக அந்த ரிப்போர்ட் வந்து ஒரு வேக்கப் கால் மாதிரி. இனிமேலாவது முழிச்சுக்கோங்க, வேர்ல்டில் உள்ள மக்களை வந்து கொஞ்சம் முழிச்சுக்கோங்க, ஏன்னா வந்து வேர்ல்ட் லெவலில் தண்ணி இல்லை அப்படி தான் அந்த ரிப்போர்ட் வந்து சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உலகத்தில் உள்ள ஆறுகள், அப்புறம் வந்து ஏரி, ஒரு குளங்கள் எல்லாமே உள்ள அந்த கண்டிஷன் இருக்குல்ல, ரொம்ப டேமேஜ்டு கண்டிஷனாக ஆயிடுச்சு. ஸோ டேமேஜ் ஆனது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து அதை மீட்டெடுக்க முடியாத கண்டிஷன்லாம் இருக்குது அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டில் வந்து சொல்கிறாங்க. முக்கியமாக 4 பில்லியன் பீப்புள், அதாவது 400 கோடி, அதாவது ஏப்ரல் 2025 படி இந்தியாவில் உள்ள மக்கள் தொகையை பார்த்தீங்கன்னா 146 கோடி. இதில் ஒரு 3 மடங்கு வச்சுக்கோமே, இந்த 3 மடங்கு மக்கள், சமமான மக்களுக்கு வந்து வருஷத்துக்கு 1 மாதமாவது தண்ணீர் பற்றாக்குறையை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அதாவது குடிக்கிறதுக்கு தண்ணீர் பற்றாக்குறையை அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து கிளாஷியர் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இப்போ கிரீன்லேண்ட் தான் இருக்குல்ல, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஐஸ் படைஞ்ச ஒரு இடம். அந்த இடத்துல உள்ள அந்த பனிக்கட்டிகள்லாம் உருகிறதுக்குல 1970லேருந்து 30% பனிக்கட்டிகள் எல்லாமே உருகிருச்சு. 1990லேருந்து உலகத்தில் உள்ள எல்லா ஏரிகளில் உள்ள தண்ணி எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ்ட், அதாவது காணாமல் போயிட்டு இருக்கு, எல்லாமே வந்து ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 1990லேருந்து SDG 6, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 6 அப்படின்னு ஒரு மீட்டிங் நடக்க போகுது, 2030 நடக்க போகுது. எதுக்குன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட், அப்புறம் வந்து ஹைஜீனிக், அப்புறம் வந்து சானிடேஷன், இந்த வாட்டரை எப்படி ரெகுலேட் பண்ணலாம் அதை பற்றின ஒரு மீட்டிங். இப்படி இருக்கிற அந்த கண்டிஷனால தான் அந்த மீட்டிங் வைக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா ஆமாம். பட் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மீட்டிங்காக கேட்டிங்கன்னா இல்லை. 1977 வந்து ஃபஸ்ட்டு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணிட்டாங்க. எதுக்காகனா அந்த வாட்டரை வந்து ஃப்யூச்சரில் எப்படி கரெக்டாக ரெகுலேட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு, அதாவது வாட்டர் கிரைசிஸ் வந்துடக்கூடாது, அதுக்காக இந்த மீட்டிங். அதாவது 1977 ஃபஸ்ட்டு மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. மெயினாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த ரிவர்ஸ் இருக்குல்ல, ஆறுகள் இருக்குல்ல, ஆறுகள் வந்து தண்ணி வந்து எங்கே போய் சேரும், கடலில் போய் சேரும். பட் வந்து இப்படி இந்த சூழ்நிலைனால அந்த ஆறுகளில் உள்ள தண்ணி இருக்குல்ல, கடலுக்கே போக முடியாத அளவுக்கு இருக்குது, ஏன்னா தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எக்ஸசிவ் கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன், அளவுக்கு மீறி கிரவுண்ட் உள்ள தண்ணியை உறிஞ்சு எடுக்கிறது. ஸோ இது எங்கே போய் முடியுது பார்த்தீங்கன்னா லேண்ட் சப்சிடன்ஸ், அதாவது நில வெடிப்பு. ஸோ நம்ம வந்து இந்த பனி காலத்தில் நம்ம சொல்லுவோம், முகத்தில் வந்துட்டு வெடிப்பாக வரும், அப்போ உதட்டில் வந்து வெடிப்பாக வரும், ஏன்னா வந்து சொல்லுவாங்களே ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பூமி கரையில் தண்ணி எல்லாமே உறிஞ்சு எடுத்து, அதாவது அளவுக்கு மீறி உறிஞ்சு எடுத்து வெடிப்பு மாதிரி ஏற்பட்டுச்சு. இது எந்த அளவுக்கு, எத்தனை கிலோமீட்டர் வந்து பரவி இருக்கு அப்படின்னா 60 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர். இதை லேண்ட் ஏரியாவில், அதாவது குளோபல் லெவலில் லேண்ட் ஏரியா இருக்குல்ல, அதில் 5%. ஸோ எந்த அளவுக்கு மோசமான வெடிப்புலாம் ஏற்பட்டுருங்க பாருங்கள். இந்த ரிப்போர்ட்டில் முழுக்க அதாவது 72 பக்கம் உள்ள ரிப்போர்ட்டில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது தண்ணி இப்படி இருக்குது, லேக் இப்படி ஆயிருக்கு, ஆறுகள் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மெயினாக வந்து எதுக்குன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வேக்கப் கால் மாதிரி, ஓகேவா, இனிமேலாச்சும் முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ரிப்போர்ட் தான் இது. ஸோ இந்த 72 பக்கமும் நம்ம சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8-10 வீடியோ நம்ம போடலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீடியோவே போட்டுருக்கலாம். பட் மெயின் விஷயம் என்னென்னா, தண்ணி இல்லை, அதை தெரியப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு வீடியோ பார்த்தாலும் சரி, இது சம்மந்தமாக, அதாவது நேச்சர் சம்மந்தமாக ஒரு விழிப்புணர்வு வீடியோ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதை அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்து போகணும். நம்மளால் என்ன பண்ண முடியும் அதை தான் நம்ம பார்க்கணும். ஜென்ரலாக ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்க, ஒரு நாலேஜ் கற்றுக்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை. அது கற்றுக்காமல் நீங்கள் போனாலுமே இன்னொரு சைட்லேருந்து வேற ஒரு நாலேஜை நீங்கள் கற்றுப்பீங்க. பட் வந்து ஒரு நேச்சர் சம்மந்தமான ஒரு அவேர்னஸ் நம்ம சில பேர் வேர்ல்டு லெவலில் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை என்ன நம்ம பார்த்து தான் ஆகணும். ஏன்னா நம்மளும் சரி, நம்ம நேச்சர் சார்ந்து தான் இருக்கோம், நேச்சரும் நம்மளும் சார்ந்து தான் இருக்குது, எல்லாமே இன்டர்லிங்க் தான். ஸோ அதனால் வந்து இதை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். மெயினாக தண்ணி வந்து எதுக்கு அத்தியாவசியமாக யூஸ் பண்ணுறோம், நான் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லை, ரொம்ப அத்தியாவசியமாக ஃபார்மிங், விவசாயம். இந்த விவசாயத்துக்கு கண்டிப்பாக தண்ணி தேவைப்படும் தான். வேர்ல்டு லெவலில் 75% ஃப்ரெஷ் வாட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா ஃபார்மிங் தான். கண்டிப்பாக அது யூஸ் பண்ணி தான் ஆகணும். 75% இல்லை, 100% அதுக்கு தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா விவசாயம் கண்டிப்பாக தேவை. அது போக மக்கள், அது நார்மல் சராசரி மனுஷன் வந்து எதுக்கு தண்ணியை யூஸ் பண்ணுறான் அப்படின்னா, உடம்பு வெளியே சுத்தம் பண்ணுறதுக்கும் உடம்புக்குள்ளே சுத்தம் பண்ணுறதுக்கும், அதாவது தண்ணி குடிக்கிறதுக்கும் அதாவது குளிக்கிறதுக்கும் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதான் வந்து அத்தியாவசிய தேவை. இது போக
அளவுக்கு அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் கூகுளில் ஜஸ்ட் ரேண்டமாக டைப் பண்ணி சர்ச் பண்ணேன். 1 லிட்டர் சோடாக்கு 350 லிட்டர் தண்ணி வந்து யூஸ் பண்ணுறாங்க. 1 லிட்டர் பீருக்கு வந்து கிட்டத்தட்ட 155 லிட்டர் தண்ணி வந்து யூஸ் பண்ணுறாங்க. 1 லிட்டர் ஆல்கஹாலுக்கு அதோட வேரியண்ட்டை பொறுத்து 4 லிட்டர்லேருந்து 2800 லிட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து கரெக்டான புள்ளி விவரமாக இல்லாட்டாலும் கூட அட்லீஸ்ட் 1 லிட்டர் பீருக்கோ, இல்லை 1 லிட்டர் ஆல்கஹாலுக்கோ, இல்லை 1 லிட்டர் சோடாக்கோ அட்லீஸ்ட் 1 லிட்டர் தண்ணியாச்சும் யூஸ் பண்ணுவாங்க. இது தேவையா அப்படின்னு கேட்டேன்னா, கண்டிப்பாக தேவையில்லாத ஒரு விஷயம் தான். பட் இதுதான் வந்து உலக லெவலில் டாப் பிஸ்னஸ். ஸோ இந்த பிஸ்னஸ் ரன் ஆகிறதுக்காக என்ன வேணால் அவங்க பண்ணுவாங்க. பிஸ்னஸ் ஏன் ஃபஸ்ட் ரன் ஆகுது? நம்மளை மாதிரி மக்கள் கன்சியூம் பண்ணுறதுனால தான். உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? எஸ், இது வந்து கவர்மெண்ட்டு தான். கவர்மெண்ட்டு தான் இதை அலோவ் பண்ணியிருக்கு. கவர்மெண்ட் கரெக்டாக இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது. கவர்மெண்ட்டு கரெக்டாக அந்த ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு வந்து ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் கிட்ட நம்ம கையை திருப்பி காட்டுவோம். மெயினாக மக்கள் கிட்ட உள்ள குணம் தான் இது. நம்ம சைடு பழி வந்துடக்கூடாதுக்காக நம்ம அமைதியாக இருக்கோமோ இல்லையோ அடுத்தவனுக்கு கை காமிச்சிட்டு போயிடும். இதுதான் வந்து பேசிக்கான ஒரு குணமாக இப்போ இருக்குது. எல்லாத்துட்டையும் இருக்கிற குணம். பட் வந்து உடனே வந்து கவர்மெண்ட்டை கை காமிக்க பதிலாக அந்த கவர்மெண்ட்டை உருவாக்குனது யார்? இந்த கவர்மெண்ட்டை உருவாக்குனது நம்ம மக்கள் தான். அப்போது பிரச்சனை யார்கிட்ட இருக்குது? மக்கள்கிட்ட தான் இருக்குது. பிரச்சனை மக்கள்கிட்ட இருக்குன்னா சொல்யூஷனும் யார்கிட்ட இருக்கும்? மக்கள்கிட்ட தான் இருக்கும். உடனே நம்ம வந்து போராட்டத்தில் இறங்கிடலாம் அப்படிலாம் நான் சொல்ல வரல. சராசரி மனுஷனா காலையில் எழுந்திரிச்சு நம்மளால் தண்ணி சேவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், தப்பை வந்து எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு யோசிச்சாலே 1000 வழிகள் இருக்கும். அது சின்ன வழி இருந்தாலும் சரி, நாளைக்கு அது பெரிய இம்பேக்டாக மாறும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு ராக்கெட் ஏவுறாங்க அப்படின்னா 1 டிகிரி சாஞ்சிருந்தா கூட அது இலக்கை வந்து போய் சேர இலக்கு இருக்குல்ல, அது பல தூரம் தள்ளி போய் சேருமா. ஏன்னா அந்த 1 டிகிரி இருந்தாலும் சரி, அது 1 டிகிரி சார்ந்தா கூட அது இலக்கு வந்து பல தூரம் போய் சேருமா. அதனால் நம்ம பண்ணுற சின்ன எஃபர்ட்டும் நல்ல விதமான எஃபர்ட்டும் வந்து இதெல்லாம் ஒரு எஃபர்ட்டா அப்படின்னு பார்க்குறதுக்கு, இந்த எஃபோர்ட் நல்ல விதமாக இருந்தால் அதை உடனே ப்ரொசீட் பண்ணிட்டு நாளைக்கு வந்து அது மிகப்பெரிய ஃப்யூச்சர் லெவலில் இம்பேக்ட் ஆகும். இது ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு ஒரு 20 வயசு 30 வயசு இருக்கலாம். நம்ம அம்மா அப்பாவுக்கு ஒரு 50 வயசு இருக்கலாம். நம்ம வந்து இனிமேல் நம்மளும் சரி, அம்மா அப்பாவும் சரி, ஒரு 40 வருஷம் 30 வருஷம் கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இருப்போமா தெரியாது. பட் இப்போ பிறந்த குழந்தைங்க, இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்களா, அவங்களுக்கு நேற்று கூட ஒரு குழந்தை பிறந்திருக்கலாம். அவங்க அந்த குழந்தைங்க ஒரு 30 வயசு 40 வயசு ஆகும்போது தண்ணி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னா இப்போவுமே தண்ணி இல்லை. ஸோ அந்த நிலைமையில் இருக்கும். அந்த நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். ஸோ அதுக்காண்டி நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கலாம்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஒரு பேசிக்கான ஸ்டெப். எல்லார் வீட்லேயும் வந்து டேங்க்கில் வந்து சென்சார் இருக்கும். ஸோ வந்து ஒரு லெவலில் வரைக்கும் வரும்போது சென்சார் இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை, அந்த வீட்டு பிரச்சனை இல்லை. முக்கால்வாசி வீட்டில் சென்சார் கிடையாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, மோட்டர் காலையில் எழுந்துச்சு மோட்டர் போடுவாங்க. இல்லை எப்போ மோட்டர் போட்டாலும் சரி, டேங்க் ஃபுல்லாகி ஓவர்ஃப்ளோ ஆகும். ஓவர்ஃப்ளோ சவுண்டு கேட்குறதே ஒரு 5 நிமிஷம் அப்புறம் நம்மளுக்கே காது கேட்கும். ஸோ அந்தளவுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அப்புறம் போய் மோட்டர் ஆஃப் பண்ணுறது. மோட்டர் ஆஃப் பண்ணி மோட்டர் ஆஃப் பண்ணி நம்ம வந்து எல்லா வேலையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் அங்கே ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இதுலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 லிட்டர் வேஸ்ட் ஆகும் வச்சுக்கோங்களேன். ஒரு 10லேருந்து ஒரு 15 லிட்டர் நம்ம வேஸ்ட் ஆகும் வச்சுக்கோங்களேன். இதுக்கு நம்ம பேசிக்காக என்ன பண்ணலாம்? உடனே செலவு பண்ணி சென்சார் வைங்க அப்படி சொல்லல. சென்சார் வச்சிங்கன்னா சூப்பரான நீங்கள் கரெக்டான ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்புறம். பட் சென்சார் வைக்கிறதுக்கு முன்னாடி அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓவர்ஃப்ளோ ஆகுதா ஃபஸ்ட்டு மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அந்த டேப்பை ஒரு பக்கெட்டில் ஓப்பன் பண்ணி விட்டாலே, நேற்று ஒரு 15 லிட்டர்ஸ் வேஸ்ட் பண்ணிங்கன்னா, இப்படி நீங்கள் பண்ணுற ஒரு செயல்னால அட்லீஸ்ட் ஒரு 5 லிட்டர் தான் நீங்கள் வேஸ்ட் பண்ணுவீங்க. இதுவே நீ வேஸ்ட் பண்ணுறது தான், தப்பு பண்ணிட்டு தான் இருக்கும். நேற்று பண்ணது காட்டணும், இப்போ ஒரு ஸ்டெப் எடுத்தனால ஒரு வாட்டரை நம்ம சேவ் பண்ணிட்டோம். இப்படி எல்லாருமே பண்ணாலுமே வந்து நேற்று வேஸ்ட் பண்ணுறதை காட்டணும், இன்றைக்கி பல மடங்கு நம்ம வாட்டர் சேவ் பண்ணலாம். இது ஒரு விஷயம், பேசிக்கான ஒரு விஷயம். இன்னொன்று வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒருத்தன் குடிக்கிறான் அப்படின்னா, அவன் குடிக்கிறான்லாம் தண்ணிலாம் வேஸ்ட் ஆகுது. இந்த குடிக்கிறவங்க ஃபஸ்ட்டு குடியை நிப்பாட்டினா, அப்புறம் வந்து அந்த டாஸ்மாக் இருக்காது. டாஸ்மாக் இழுத்து எல்லா ஊர்லேயும் இழுத்து மூடிட்டா, தண்ணியை வந்து பல மடங்கு நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை குடிக்காண்டமே நம்ம சொன்னோம்னா, எனக்கு தேவை இருக்குது நான் பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். நம்ம குடிக்காதமே கேட்டோம்னா, நான் எதுவுமே வேஸ்ட் பண்ணல அப்படின்னு அவன் சொல்லுவான். நான் வந்து குடிக்கிறதுக்கும் அந்த தண்ணி காலையிலேருந்து நம்ம குடிநீர் இருக்குல்ல, குடிக்கிறதுக்கும் அப்புறம் குளிக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன், வேறு எதுக்குமே நான் யூஸ் பண்ணலன்னு சொல்லி அவன் குடிக்காதவன், அதாவது ஆல்கஹால் குடிக்காதன்றது கேட்டால் இவன் எப்படி சொல்லுவான்? சரி, குடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? அதாவது குடிநீர் காலைல இருந்துச்சு தண்ணி குடிக்கிறோம்ல, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? வாட்டர் பியூரிஃபையர். இப்போ சிட்டி சைடு மட்டும் இல்லாமல் எல்லா சைட்லேயும் வந்து இந்த வாட்டர் பியூரிஃபையர் வந்துருச்சு. வாட்டர் பியூரிஃபையரோட வேலை என்ன? அந்த டேங்க்கு இவ்வளோ பெரிய டேங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேங்க் ஃபுல் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 3 மடங்கு தண்ணி வெளியே போகும். அட்லீஸ்ட் ஒரு பக்கெட் தண்ணியாச்சு வெளியே போகும். அதனால் அதோட வேலை, அது ஒரு ப்ராசஸ் பண்ணுது. ரொம்ப அதாவது பியூரிஃபை பண்ணுறதுக்கான அது தண்ணி எடுத்துக்கிறது.
ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த அவுட்லெட் இருக்குல்ல, அந்த அவுட்லெட்டை அப்படியே வந்து சிங்க்கில் போட்டுருவோம். இங்கே நம்ம தண்ணி குடிச்சிட்டே இருப்போம். இங்கே 1 டம்ளர் தண்ணி குடிப்போம். அங்கே 3 டம்ளர் தண்ணி வெளியே போயிட்டுருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அந்த அவுட்லெட்டில் போகிற சிங்க்கில் அந்த அவுட்லெட் இருக்குல்ல, அந்த சிங்க்லேருந்து எடுத்து நம்ம ஒரு பக்கெட்டில் கீழே விட்டால் போதும். அட்லீஸ்ட் அந்த பக்கெட் ஆச்சு ஃபுல் ஆகும். அந்த பக்கெட் உள்ள தண்ணி எங்கே யூஸ் பண்ணலாம், நம்ம இது சொல்லி தான் தெரியணும் அவசியம் இல்லை. எக்கச்சக்க வழிகள் இருக்குது. செடிக்கு தண்ணி ஊற்றலாம், பாத்ரூம் கழுவ யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் வீடு துடைக்க யூஸ் பண்ணிக்கலாம், கார் வாஷுக்கு, அப்புறம் வந்து பைக் வாஷுக்கு எக்கச்சக்க வழிகள் இருக்குது. ஸோ இப்படி பண்ணுற ஸ்டெப்புனால வந்து பல லட்சம் லிட்டர் வந்து நம்ம சேவ் பண்ணலாம். இப்போ எடுக்கிற அந்த ஸ்டெப்பு வந்து நாளைக்கு சொல்கிறேன். பல லட்சம் லிட்டர் வந்து நம்ம லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம சேவ் பண்ணலாம். இதுதான் வந்து ஒரு சராசரி மனுஷன் எடுக்கிற ஒரு ஸ்டெப்புன்னு நான் சொல்வேன். ஏன்னா உடனே அந்த கவர்மெண்ட்டு அப்புறம் ப்ரைவேட் கம்பெனிஸ் அப்படி சொல்லி எல்லாம் குறை சொல்லலாம் நிப்பாட்டு. நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுதான் வந்து முக்கியம். ஓகேவா? ஏன்னா வந்து அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். வேலை லெவலில் தண்ணி இல்லை. அதுதான் அந்த ரிப்போர்ட் சொல்லுது. உங்களுக்கு டவுட்னா அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. சும்மா நெட்டில் போய்ட்டு வாட்டர் பேங்க்ரப்சி அப்படின்னு அடிச்சாலே அந்த டாக்குமெண்ட் வந்து நிற்கும். ஸோ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அதை படித்து பாருங்கள். அந்த நிலைமையை பற்றி உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பும் சரி, இல்லை உங்களுக்கு என்ன ஸ்டெப்பு பெஸ்ட்டாக இருக்கோ, அது பேசிக் ஸ்டெப்பாக இருந்தால் சரி, அதையும் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது பெஸ்ட்டாக இருந்தால் அதை நீங்கள் உடனே இனிஷியேட் பண்ணுங்கள். நாளைக்கு அது பெரிய இம்பேக்டாக அது கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு நார்மல் வீடியோ கிடையாது. ஒரு நேச்சர் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ. இப்போதைக்கு எப்படி டேஞ்சரான சிச்சுவேஷன் நம்ம இருக்கிறோம் அது சம்மந்தப்பட்ட வீடியோ. ஸோ முடிந்த அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.